அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்துல நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமான ஒரு பகுதி, முக்கிய நியமனங்கள்ல பகுதி 3வது. சரிங்களா? ஏற்கனவே கடந்த 2 வீடியோல பகுதி 1 மற்றும் 2ல முக்கியமான இந்த நியமனங்கள், அதனுடைய தலைவர்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இந்த போட்டி தேர்வுகள்ல ஒரு அடிப்படை, சரி, ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கிற முக்கியமான ஒரு ஏரியா அந்த முக்கிய நியமனங்கள். சரிங்களா? அந்த நியமனங்கள், பதவிகள், அதுக்கு யார் தலைவராக இருக்கிறாங்க, அது எந்த அரசியல் சரத்து விதிகள்ல இருக்குது, அவங்களுக்கு என்ன வேலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கப்புறம் அந்த துறைகள்ல என்ன செய்யறாங்க, என்ன திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரியா? அதனாலதான் எப்பவுமே இந்த நியமனங்கள் அப்படிங்கிறது ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கும். அந்த வகையில அந்த நியமனங்களை 3 பகுதிகளாக நம்ம பிரித்து நம்ம வீடியோ போட்டு இருக்கிறோம். முதல் 2 வீடியோ பகுதிகள் முடிச்சாச்சு. இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போறது பகுதி 3 முக்கிய நியமனங்கள். சரிங்களா? ஆரம்பிக்கலாமா? பகுதி 3 முக்கிய நியமனங்கள்ல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோமா, முக்கியமான பதவிகள் எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து பினிஷிங்கா 3வது பிரிவு பாருங்க, தேசிய ஆணையங்கள் அப்படி தொடங்கி நம்ம பார்க்க போறோம். சரியா? நேஷனல் கமிஷன் ஃபார், அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், அடுத்து எஸ்சி எஸ்டி, அடுத்து மைனாரிட்டிஸ், நேஷனல் கமிஷன் ஃபார் விமன், இப்படி எல்லாமே சேர்த்து ஒரே பகுதியில பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது 35வது பாருமா, 35வது நியமனம், நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ். தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு இந்திய அரசியலமைப்பின் அங்கீகாரம் எதன்படி வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாருங்க. 2018ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 102வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். சரி, 102வது. சரியா? கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 102 2018 படிதான் இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்கப்பட்டது. கவனம் பாருங்க. இந்த தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தின் தற்போது தலைவராக இருப்பவர் யார் சொல்லி பாருங்கம்மா, ஹன்ஸ்ராஜ் கங்காராம் அகீர். சரியா? ஹன்ஸ்ராஜ் கங்காராம் அகீர் அவர்கள் தான் இதனுடைய தலைவராக இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த அமைப்பானது உருவாக்கப்பட்ட வருஷம் 1993. இந்த வருஷம் 1993. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருந்தோம், ஞாபகம் இருக்கா? 93ல என்ன பார்த்தோம்? 92ல தேசிய மகளிர் ஆணையம், 92ல தேசிய மகளிர் ஆணையம், 93ல என்ன பார்த்திருக்கோமா, தேசிய மனித உரிமை ஆணையம், மத்திய அரசோட வேலை வாய்ப்பு உறுதி திட்டம், சென்னையில இருக்க ஆழ்கடல் ஆராய்ச்சி அமைப்பு நியாட், எல்லாமே 1993ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அதே வருஷத்துல தான் என்சிபிசி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த என்சிபிசி தொடர்பாக சில தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையம் எதன்படி உருவாக்கப்பட்டுள்ளது, எந்த ஆர்டிகிளை மென்ஷன் பண்ணிக்கான்னு சொல்லி பாருங்க, ஆர்டிகிள் 338B. சரியா? 338 வந்துச்சுனாலே நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி, நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி இருக்கும். அதுல பி ஃபார் பிசி ஞாபகம் மறக்க கூடாது. சரிங்களா? அடுத்ததாக பாருங்க, அடுத்த முக்கியமான ஆணையம் என்சிஎஸ்சி. சரியா? என்சிஎஸ்சி அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட். சரியா? என்சிஎஸ்சி ஆணையம். இந்த ஆணையம் உருவாக்கப்பட்ட வருஷம் 2004ஆம் ஆண்டு. சுனாமி வந்தது. ஓகேவா? தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது. மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் அந்த பிரான்ச் கிளை மதுரையில் திறக்கப்பட்டது. இந்தியாவில் முதல் முறையாக ஜிஐ டேக் வழங்கப்பட்ட என்ன டீ, டார்ஜிலிங் டீ, எல்லாமே 2004ஆம் ஆண்டு. அந்த வருஷம் தான் என்சிஎஸ்சி அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த என்சிஎஸ்சி தொடர்பான ஆர்டிகிள், சரியா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எதுன்னு பார்த்தீங்கன்னா 338. சரியா? ஏபிசி எல்லாம் எதுவுமே இல்லாம வெறும் நம்பர் மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா எஸ்சில வரும். கவனமா இருங்க. சரிங்களா? இந்த என்சிஎஸ்சி ஆணையத்தின் சரிங்களா தற்போது தலைவராக இருப்பவர் கிஷோர் மக்வானா அவர்கள் தான் இந்த என்சிபிஎஸ்சியோட தற்போதைய தலைவராக இருக்கிறாங்க. சரியா? அடுத்ததாக 3வது முக்கியமான ஒரு அமைப்பு பாருங்க, ஆணையம் என்சிஎஸ்டி, நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ். சரியா? தேசிய பழங்குடியினர் ஆணையம். இந்த ஆணையம் உருவாக்கப்பட்ட வருஷமும் 2004ஆம் ஆண்டு தான். இதை பற்றி கூறுகிற இந்திய அரசியலமைப்பு சரத்து எது அப்படின்னு 338A. அப்ப 338A அப்படின்னா எஸ்டி, பி ஃபார் பிசி எதுவுமே இல்லைன்னா நம்ம இந்த ஏபிசி எதுவுமே இல்லைன்னா எஸ்சி. ஓகேவா? 338 மட்டும் இருந்தா. ஓகேவா? இந்த என்சிஎஸ்டி ஆணையத்தின் தற்போது தலைவராக இருப்பவர் அன்டர் சிங் ஆர்யா, ஷார்ட்டா ஏஎஸ் ஆர்யான்னு சொல்லுவாங்க. கவனமா இருக்கும். 3 ஆணையங்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா, கவனமா இருக்கும். அடுத்ததாக முக்கியமானது நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ். சரியா? நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ். இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டும் 1993. சரி, அப்ப நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸும் நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் ரெண்டுமே 1993ஆம் ஆண்டு உருவாக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி ரெண்டுமே 2004ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அது 93ஆம் ஆண்டு, இது வந்து 2004ஆம் ஆண்டு, மறக்க கூடாது. சரிங்களா? ஓகே. இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் இதனுடைய தலைவராக இருப்பவர் யார் தான் தற்போது இக்பால் சிங் லால்புரே அவர்கள். சரி, இக்பால் சிங் லால்புரா. ஓகேவா? அடுத்த முக்கியமான ஆணையம் நம்ம கடந்த வீடியோல லைட்டா சொல்லியிருப்போம், நேஷனல் கமிஷன் ஃபார் விமன். சரியா? தேசிய மகளிர் ஆணையம். சரியா? உருவாக்கப்பட்ட வருஷம் எப்போ?
1992ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. டேட்டை மறந்துடாதீங்கம்மா, சரிங்களா? ஏதாச்சும் டேட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல 4 ஆப்ஷன்லயும் 92 கொடுத்துட்டு டேட்டை மாத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. கவனம் பாருங்க. ஜனவரி 31, 1992 அன்றுதான் தேசிய மகளிர் ஆணையம் உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பின் முதல் தலைவராக இருந்தவர் ஜெயந்தி பட்நாயக் அவர்கள். சரி, யாரு? ஜெயந்தி பட்நாயக். இந்த அமைப்பின் தற்போதைய தலைவராக இருப்பவர் யார் சொல்லி பார்த்துக்கோமா, விஜயா கிஷோர் ரகாத்கர். சரி, விஜயா கிஷோர் ரகாத்கர் அவர்கள் தான் தற்போது தேசிய மகளிர் ஆணைய தலைவியா இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பதவி, கவனம் பாருங்க. சரிங்களா? இதனை தொடர்ந்து நம்ம பார்த்தோம் ஞாபகம் கடந்த வீடியோல தேசிய மகளிர் ஆணையம் உருவாக்கப்பட்ட வருஷம் 92. அதுக்கு அடுத்த வருஷத்துல உரிமைகள் தேசிய மனித உரிமைகள் ஆணையம், அதே வருஷத்துல 93ல நியாட் அமைப்பு, அதே 93ஆம் ஆண்டு என்ன அமைப்பு, என்ன ஸ்கீமா, EAS எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம், மறக்காதீங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு அமைப்பு பாருங்க, NCPCR அமைப்பு. சரி, என்ன பேரு? NCPCR, நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம். சரியா? இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட டேட் வருஷத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாருங்க. மார்ச் 5, 2007 உருவாக்கப்பட்டது. எப்ப? 2007ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. சரிங்களா? 2007ஆம் ஆண்டு அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு முக்கியமான சம்பவங்கள் ஞாபகம் வர நினைக்கிறேன். 2020 உலகக்கோப்பை. சரியா? T20 உலகக்கோப்பை முதல் முறையாக அந்த வேர்ல்டு கப் நடைபெற்ற வருஷம் 2007ஆம் ஆண்டு நடைபெற்றது. சரிங்களா? நடைபெற்ற நாடு எதுன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை பாய்ஸ்ல ஈஸியா அடிப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் நடைபெற்றது முதல் முறையாக தி இனாகுரல் எடிஷன் ஆஃப் வேர்ல்ட் 2020. ஓகேவா? கவனம் பாருங்க. இந்த போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றது யாரு? இந்தியா. இந்தியா அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. அதுக்கு யார் கேப்டன்மா? MS தோனி. சரியா? சரி, இது ஏன் வந்துட்டு இந்த லிங்க் பண்ணி நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, 2007ஆம் ஆண்டு என்ன அமைப்பு உருவாக்கி இருக்கிறாங்க? தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம். சரிங்களா? இந்த 2007ஆம் ஆண்டு முதல் 2020 உலகக்கோப்பை போட்டி நடைபெற்று வருகிறது. ஓகேவா? நடைபெற்றது. அந்த 2007ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த 2020 அந்த டைம்ல 2007ல பயங்கர புகழ்பெற்ற கிரிக்கெட்ல, ஓகேவா, பயங்கர புகழ்பெற்ற வீரர்கள் யாரெல்லாம் இந்தியாவில் இருந்தாங்க அப்படின்னா, அப்ப விளையாடிட்டு இருந்தாங்க. ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணல. சச்சின், கங்குலி, ராகுல் டிராவிட், VVS லட்சுமணன், இந்த மாதிரி பெரிய பெரிய மேதைகள்லாம் அந்த டைம்ல கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிறாங்க. சரி, ரொம்ப பீக்ல இருந்த டைம். ஓகேவா? அந்த டைம்ல அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் ஜாஸ்தி, எல்லாமே 35+. ஓகேவா? அதனால 2020 உலகக்கோப்பை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பரபரப்பா இருக்கும், பயங்கரமா ஓடணும், வேகமா அடிக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த முதியவர்கள் யாரு? சச்சின், கங்குலி மாதிரி முதியவர்கள் நம்ம 2020 வேர்ல்டு கப் விளையாட வேண்டாம், நம்ம ஒதுங்கிடலாம் அப்படி சொல்லிட்டு யார் அனுப்புறாங்க? தோனி. சரியா? தோனி, ரெய்னா, விராட் கோலி மாதிரி குழந்தை பசங்களை அனுப்பிச்சு விடுறாங்க. என்ன நம்பிக்கையில? இவங்க எங்க கப் அடிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு. சரிங்களா? ஆனா என்ன பண்ணிட்டாங்க? நேரத்துக்கு அந்த குழந்தை பசங்க கப் அடிச்சுட்டு வந்துட்டாங்க, சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டு வந்துட்டாங்க. யாரு? தோனி தலைமையிலான குழந்தை பசங்க. யாரு வேண்டான்னு சொல்லி ஒதுங்கினாங்க? 2020 முதியோர்கள். கங்குலி, சச்சின் மாதிரி முதியோர்கள் ஒதுங்கிட்டாங்க. அதனால முதியோர்களை பாதுகாப்பதற்கு கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்தியாவில் என்ன சட்டம்? தேசிய முதியோர் பாதுகாப்பு சட்டம். சரியா? சர்வதேச முதியோர் தினம் அக்டோபர் 1ஆம் தேதி. இந்த அக்டோபர் 1ஆம் தேதி தான் இந்தியாவில் முதியோர்களை பாதுகாப்பதற்கான சட்டம் கொண்டு வரப்பட்டது. அது ஒண்ணு. சரிங்களா? யாரு கப்படிச்சாங்க? குழந்தை பசங்க. சரிங்களா? யார் ஒதுங்கி இருந்தது? முதியோர்கள். அப்ப அந்த முதியோர்களுக்கு கண்டிப்பா வயிறு எரிமறியா தான். அந்த முதியோர்கள் இருந்து இந்த MS தோனி மாதிரி குழந்தைகளை பாதுகாப்பதற்கு ஒரு குழந்தைகள் உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்டது. எந்த வருஷம் தான்? 2007ஆம் ஆண்டு தான். அப்ப 2007 அப்படின்னா 2020 உலகக்கோப்பை ஞாபகம் வர வேண்டும். அப்படியே முதியோர்கள், சரியா, சட்டம் ஞாபகம் வர வேண்டும். முதியோர் அப்படிங்கிறது கங்குலி, சச்சின் மாதிரி முதியோர்கள். அப்படியே கப்பல் அந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டு வந்த தோனி மாதிரி குழந்தை பசங்களை ஞாபகம் வர வேண்டும். தேசிய குழந்தைகள் உரிமைகள் ஆணையம் எல்லாமே எந்த வருஷம்? 2007. மறக்காது. சரியாமா? ஓகே, பாருங்க. இந்த தேசிய குழந்தைகள் உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்ட 2007. இதன் தற்போதைய தலைவராக இருப்பார் யாருன்னு பாருங்க, திருப்தி. திருப்பதியில திருப்தி, TRIPTI, திருப்தி குர்கா என்பவர் தான் தற்போது இந்த NCPCR அமைப்பின் தலைவராக இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரியா? அடுத்ததாக பாருங்க, 41வது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். சரி, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர். சரி, இந்திய அரசிற்கான பாதுகாப்பு தொடர்பான ஒரு முக்கியமான ஆலோசனை வழங்குற ஒரு முக்கியமான ஒரு தலைமை அமைப்பு தான் இந்த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் சொல்லுவாங்க. இந்த அமைப்பின் தற்போதைய தலைவராக இருப்பவர் அஜித் தோவல். சரியா? ஷார்ட்டா அஜித் தோவல் தான் போட்டிருப்பாங்க. அஜித் குமார் தோவல் அவரோட ஃபுல் நேம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, இவங்க தற்போது 5வது தலைவராக இருக்கிறாங்க. சரியா? நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் தற்போது அஜித் தோவல், அவர் 5வது தலைவர். இந்த அமைப்பு, இந்த பதவி முதல் முறையாக உருவாக்கப்பட்ட வருஷம் 98ஆம் ஆண்டு. 98 என்ன போறோமா? நமக்கு எக்ஸாம் டைம் வாய்ப்பு கடமை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. 98 அப்படின்னா பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வென்ற முதல் இந்தியர் அமர்த்தியா சென் 1998.
கேசிசி கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம். சரி, அந்த கிசான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற இந்த கடன் விவசாயிகளுக்கான கடன் அட்டை திட்டம் 98. இது தவிர இந்தியாவின் 2வது அணுகுண்டு பரிசோதனை ஆபரேஷன் சக்தி, மூணுமே நடைபெற்ற வருஷம் 98ஆம் ஆண்டு. அந்த 98 தான் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அப்படிங்கிற பதவி உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பின் 5வது தலைவராக இருப்பவர் தான் அஜித் தோவல், மறக்க கூடாது. சரிங்களா? அடுத்து நம்ம 42வது பாருங்க, 42 சீஃப் சயின்டிபிக் அட்வைசர். சரியா, தலைமை அறிவியல் ஆலோசகர். மேல பார்த்தது பாதுகாப்பு ஆலோசகர். சீஃப் சயின்டிபிக் அட்வைசர் தற்போது யார் பார்த்தீங்க? அஜய் சூட். சரி, அஜய் குமார் சூட், SOOD. சரியா, ஓகே. இந்த பதவி உருவாக்கப்பட்ட வருஷம் 1999ஆம் ஆண்டு. இந்த பதவிக்கான முதல் தலைவர் யார் பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர், சரி, 11வது குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் அவர்கள். சரிங்களா, இவங்களுக்காகவே இந்த பதவி உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். சரிங்களா, 99ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த சீஃப் சயின்டிபிக் அட்வைசர் பதவியின் தற்போதைய தலைவர் அஜய் குமார் சூட். இதனுடைய முதல் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள், மறக்க கூடாது. சரிமா? அடுத்ததாக 43வது பாருங்க, முக்கியமான இன்னொரு அமைப்பு. சில பாதுகாப்பு தொடர்பான சில அமைப்புகள் வரப்போகுது. அடுத்ததாக பாருங்க, CBI. CBI அப்படின்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். சரிங்களா, ஒரு குற்றம், ஒரு கிரைம் நடந்திருக்கு அப்படின்னா அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வருவாங்க. அந்த அமைப்பின் பேர் தான் CBI. இந்த CBI அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் 1963ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஆண்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானமா கவனமா இருங்க. அதே மாதிரி அந்த அமைப்புகளுக்கு என்ன வேலை அப்படிங்கறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஓகே. இந்த CBI அமைப்பின் தற்போதைய டைரக்டராக, இயக்குநராக இருப்பவர் யார் அப்படின்னு சொல்லி பாருங்க, பிரவீன் சூட். இங்க நம்ம மேல பார்த்தது அஜய் குமார் சூட், இங்க பாக்குறது பிரவீன் சூட், மறக்க கூடாது. சரியா, ஓகே. அடுத்து ரா, 44வது முக்கியமான ஒரு நியமனம் அமைப்பு ரா அமைப்பு. ரா அப்படின்னா என்ன சொல்லுவாங்கம்மா? ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ். சரி, அனலைசிஸ் விங்னு சொல்லுவாங்க. சரியா, ரா அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் பார்த்தோம்னா 1968ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இந்த ரா அமைப்பின் தற்போதைய தலைவர் பராக் ஜெயின் அவர்கள், மறக்க கூடாது. சரி, இந்த ரா அமைப்புக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ராணுவ ஒரு அமைப்பு இருக்கு, அந்த ராவும் அதுக்கப்புறம் பார்த்தா என்னன்னு சொல்லுவாங்க? இன்டெலிஜென்ட் பியூரோன்னு சொல்லுவாங்க. சரி, இன்டெலிஜென்ட் பியூரோ. ஓகேவா? இந்த இன்டெலிஜென்ட் பியூரோ அமைப்பு உருவாக்கப்பட்டது பின்னாடி வரும். இருந்தாலும் இந்த இடத்துல சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த குழப்பங்கள் வராது. இன்டெலிஜென்ட் பியூரோ அப்படின்னு சொல்ற அமைப்பானது உருவாக்கப்பட்டது 1887ல. இந்த இன்டெலிஜென்ட் பியூரோ அமைப்பின் தற்போது தலைவராக இருப்பார் தபன் டேக்கா. சரி, தபன் டேக்கான்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ரெண்டு அமைப்புகளுமே என்ன அமைப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திய அரசுக்கான இந்த உளவு பார்க்குற அமைப்பு. சரியா, ஸ்பை ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. சரியா, அதாவது ஏன் ஸ்பை ஏஜென்சி சொல்றாங்க அப்படின்னா, வெளிநாடுகள்ல இருந்து இந்திய அரசிற்கு எதிராக, சரியா, வெளிநாடுகள்ல இருந்து இந்திய அரசிற்கு எதிராக நடக்கிற சதி வேலைகளை கண்டுபிடிச்சு முறியடிப்பது யாருடைய வேலை? ரா அமைப்பின் வேலை. சரியா, அதே சமயத்துல இந்தியாவுக்கு உள்ளே இருந்துகிட்டு இந்தியாவுக்கு எதிரான அந்த சதி வேலைகளை யாரெல்லாம் செய்யறாங்களோ அதை கண்காணித்து, போன் மூலமாக, வாட்ஸ்அப் எல்லாத்தையும் கண்காணித்து இந்தியாவுக்கு உள்ள இருந்து நடக்கிற அந்த சதிகளை கண்டுபிடித்து முறியடிப்பது யாருடைய வேலை? ஐபியோட வேலை. சரியா, எப்படி நினைச்சுக்கலாம்? ரா, ரானா வெளிநாடு அப்படி நினைச்சுக்கலாம். வெளிநாட்டுக்காரங்க ஃபாரினர்ஸ் எல்லாமே சரக்கு எப்பவுமே எப்படிதான் அடிப்பாங்க? ராவை தான் அடிப்பாங்க. தண்ணி வந்து மிக்ஸ் பண்ண மாட்டாங்க நினைச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா குடிப்பாங்க. சொம்பு பக்கெட்ல குடிக்க மாட்டாங்க. அதனால எப்பவுமே வெளிநாட்டுக்காரங்க ராவா தான் அடிப்பான்னு நினைச்சுக்கோங்க. மறக்காம இருக்கிறத நான் சொல்றேன். சரியா, அடுத்து ஐபினா இன்டர்னல் அல்லது இந்தியாவுக்குள்ள அப்படின்னு நினைச்சுக்கோங்க, மறக்காது. அப்ப ரெண்டுமே என்ன அமைப்புமா? ஸ்பை ஏஜென்சி. இங்க பாக்குறது ரா அமைப்பு உருவாக்கப்பட்டது 68ஆம் ஆண்டு. இந்த அமைப்பின் தற்போதைய தலைவர் பராக் ஜெயின். அதே மாதிரி இந்தியாவுக்குள்ள இருந்துட்டு நடக்கிற அந்த தீவிரவாத செயல்கள், கவர்மெண்ட்டுக்கு எதிரான நடவடிக்கைகள் எல்லாத்தையும் கண்காணித்து முறையடிப்பது யாரோட வேலை? இன்டெலிஜென்ட் பியூரோன்னு சொல்ற ஐபியோட வேலை. ஐபி உருவாக்கப்பட்ட வருஷம் 1887. இதன் தற்போதைய தலைவர் தபன் டேக்கா. கவனமா இருங்க. சரியாமா? அடுத்த முக்கியமான ஒரு பதவி பாருங்க, ப்ரோ. சரியா, என்ன பேரு? ப்ரோ. ப்ரோனா பிரதரோட ஷார்ட் நேம் கிடையாது, பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன். சரி, எல்லை சாலைகள் அமைப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு பொதுவாக தேசிய நெடுஞ்சாலைகளை உருவாக்குற அமைப்பு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சொல்லுவாங்க. சரி, தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் சொல்லுவாங்கல்ல, NHAI அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் 1995. இவங்க நமக்கு நெடுஞ்சாலைகளை, ஹைவேஸ் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. சரியா, அதே சமயத்துல நம்ம இந்தியாவோட எல்லை பகுதிகளுக்கும் பிற எல்லை பகுதிகளுக்கும் இடையில உள்ள அந்த சாலைகள், மேம்பாலங்கள் எல்லாத்தையுமே யார் உருவாக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன், எல்லை சாலைகள் அமைப்பு. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் 1960. சரியா, 60னா என்ன ஞாபகம்? எனக்கு முக்கியமான ஒரு ஒப்பந்தம் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டது, இண்டஸ் பேக். சரியா, சிந்து நீர் ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு 1960. யாரெல்லாம் கையெழுத்து போட்டாங்க அதுல? ஆயுப் கான். சரியா, பாகிஸ்தானை சேர்ந்த அதிபர் ஆயுப் கான் அவர்களும்
இந்தியாவின் பிரதமர் ஜவஹர்லால் நேருவும் இணைந்து ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டாங்க. அதோட பேர் தான் சிந்து நதிநீர் ஒப்பந்தம். சமீபத்துல இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்திய அரசு அந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் என்ன பண்ணாங்க, ரத்து பண்ணிட்டாங்கல்ல. அந்த ஒப்பந்தம் கையெழுத்தான 1060ஆம் ஆண்டு தான் எந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதுமா, ப்ரோ அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த ப்ரோ அமைப்பின் தற்போது தலைவராக இருப்பவர் ரகு ஸ்ரீனிவாசன் அவர்கள், மறக்காது. சரியாமா? அடுத்ததாக முக்கியமான ஒரு அமைப்பு பாருங்க, எக்கனாமிக் சம்பந்தப்பட்ட அமைப்பு செபி. சரியா? செபியோட விரிவாக்கம் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்டு ஆஃப் இந்தியா. சரியா? இந்தியாவுல பங்கு சந்தையின் பாதுகாவலன் சொல்லுவோம். சரி, கஸ்டோடியன் ஆஃப் இந்தியன் ஷேர் மார்க்கெட். இந்தியாவில் நடக்கிற இந்த பங்கு சந்தைகளை கண்காணிக்கிற தலைமை அமைப்பின் பேர் தானது செபி அமைப்பு. இந்த செபி அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் பாருங்க 1988ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 88 என்ன போற வேண்டும், இந்திய அரசின் 2வது தேசிய காடுகள் கொள்கை மறக்க கூடாது. அந்த தேசிய காடுகள் கொள்கை நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி செகண்ட், அதோட முக்கியமான டார்கெட் என்னமா, 2030ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் காடுகளும் மரங்களும், சரியா, ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீஸ் ஓகேவா, எவ்வளவு கவர் ஆயிருக்கணும், 33% ஆர் 1/3 ஆஃப் டோட்டல் லேண்ட் ஏரியா சொல்லிருப்பாங்களா. அந்த தேசிய காடுகள் கொள்கை வெளியிடப்பட்ட 1988ஆம் ஆண்டு தான் எந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது, செபி அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு 1992ஆம் ஆண்டு செபி சட்டம் கொண்டு வரப்பட்டு இந்த செபி அமைப்பானது சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றப்பட்டது. எந்த வருஷம், 1992ஆம் ஆண்டு செபி அமைப்பு சட்டப்பூர்வ அந்தஸ்தை பெற்றது. இந்த அமைப்பின் தற்போதைய தலைவராக இருப்பவர் யாருன்னு சொல்லி பாருங்க, துகின் காந்த பாண்டே. சரி, துகின் காந்த பாண்டே செபி அமைப்பின் அந்த தலைவர். சரி, டைரக்டருக்கு பொதுவாக பதவி காலம் 3 ஆண்டுகள் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இந்த செபி அமைப்போட முதல் பெண் தலைவராக, சரியா, ஃபர்ஸ்ட் விமன் சேர் பர்சனா இருந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். யாருமா, மாதாபி அல்லது மதாபி. சரியா, மதாபி பூரி, மதாபி பூரி புஷ். 10வது தலைவராக இருந்தாங்க. இந்த அமைப்பின் 11வது தலைவராக சமீபத்தில் பொறுப்பேற்றுள்ளவர் யாரு, துகின் காந்தா பாண்டே, மறக்காதீங்க. சரிங்களா? சரி, பங்குச்சந்தை அப்படின்னா 2 அமைப்புகளை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஒன்னு பிஎஸ்சி. சரியா, ஒன்னு என்னமா, பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சரி, மும்பை பங்குச்சந்தை. அடுத்தாப்புல என்எஸ்இ. சரி, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், தேசிய பங்குச்சந்தை. மும்பை பங்குச்சந்தை உருவாக்கப்பட்ட வருஷம் 1875ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட, ரொம்ப பழசு. இது ஏன் இப்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மும்பை பங்குச்சந்தை என்பது 1875ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. தற்போது எந்த வருஷம், 2025 அப்படின்னா 150 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கு. எந்த ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு 50, 100, 150, 200 ஆண்டுகள் கம்ப்ளீட் ஆகுனா நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமா இருக்கும். சரிங்களா? அந்த வகையில தேசிய பங்குச்சந்தை 1875 உருவாக்கப்பட்டு தற்போது 150 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த மும்பை பங்குச்சந்தையோட குறியீட்டு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா, சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பேருமா, சென்செக்ஸ். சென்செக்ஸ் 13 சொல்லுவாங்க. ஒரு 30 நிறுவனங்களில் பங்குகள் பட்டியலிடப்பட்டிருக்கும் செபி அமைப்புக்கு கீழே செயல்படுற இந்த மும்பை பங்குச்சந்தையில. அதே மாதிரி இந்த என்எஸ்சி தேசிய பங்குச்சந்தை உருவாக்கப்பட்ட வருஷம் 92ஆம் ஆண்டு. செபி அமைப்போட தலைமையிடம் பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த 3 ஹெட் குவார்டர்ஸ் தலைமையிடம் எங்க தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில தான் இருக்கும். கவனமா இருங்க. சரிங்களா? பங்குச்சந்தைனால மும்பை மறக்க கூடாது. தேசிய பங்குச்சந்தை உருவாக்கப்பட்ட வருஷம் 1992ஆம் ஆண்டு. இதனுடைய குறியீட்டு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா, நிப்டின்னு சொல்லுவாங்க. சரியா? நிப்டி 50, நிப்டி 500 நிறைய இருக்குது. கவனமா இருங்க. இதுதான் இந்த பங்குச்சந்தை தொடர்பான ஒரு சின்ன ஷார்ட் நோட். அடுத்ததாக பாருங்க, 47வது முக்கியமான பதவி என்ஐஏ. சரி, என்ஐஏ நேஷனல் விரிவாக்கம் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி பாருங்க, 2009ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஓகேவா? அதாவது 2008ஆம் ஆண்டு. சரியா, மறக்காதீங்கம்மா. 2008ஆம் ஆண்டு முக்கியமான சம்பவம் நடைபெற்றது. என்ன சம்பவம், மும்பை தீவிரவாத தாக்குதல். சரி, தாஷ் ஹோட்டல்ல கடல் வழியாக மும்பைல பார்த்தீங்கன்னா தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான அமைப்பு தான் த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அழைக்கப்படும் என்ஐஏ அமைப்பு. சரிங்களா? இந்த அமைப்பு எப்ப பாத்தீங்கன்னா முறைப்படி உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2009ஆம் ஆண்டு. சரிங்களா? அதாவது ஒரு விபத்து நடந்திருக்குது அப்படின்னா, இப்ப பார்த்தா சமீபத்துல ஏர் இந்தியா பாத்தீங்கன்னா விபத்தில் மாட்டினிச்சலாமா, எப்போ, எங்க, அகமதாபாத்ல. அது விபத்தா இல்ல திட்டமிட்ட சதியா, இதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு டீம் வரும். அந்த டீமோட பேர் தான் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. சரியா? இந்த அமைப்பின் தற்போது தலைவராக இருப்பவர் சதானந்த் வசந்த் சொல்லுவாங்க. சதானந்த் வசந்த் அவர்கள் தான் என்ஐஏ அமைப்பின் தற்போது தலைவர் இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்த முக்கியமான ஒரு பதவி பாருங்க, என்எஸ்ஜி. சரி, என்எஸ்ஜி அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. கார்டு GUARD. சரியா? நேஷனல் செக்யூரிட்டி கார்டு அப்படிங்கிற பதவி பாத்துக்கோமா. ஓகேவா?
இந்த அமைப்பு, இந்த பதவி எதற்காக உருவாக்கப்பட்டது, எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது அப்படிங்கறத பாருங்க. 1986ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது என்எஸ்ஜி. ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 1984ஆம் ஆண்டு ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் எங்க மேற்கொள்ளப்பட்டது? பஞ்சாபின் அமிர்தசரஸ் அங்க அமைந்துள்ள பொற்கோவில், சரி, அந்த கோல்டன் டெம்பிள்குள்ள இந்திய ராணுவம் மேற்கொண்ட ஒரு நடவடிக்கை தான் பேரு ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார். இந்த ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் மூலமாக இந்த சீக்கியர்களை கொண்ட ஒரு குரூப், அவங்க என்ன பேரு? காலிஸ்தான் பிரிவினைவாத குரூப்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் தனிநாடு கேட்டு போராடுற ஒரு அமைப்பு தான் இந்த காலிஸ்தான் குரூப்னு சொல்லுவாங்க. அந்த காலிஸ்தான் குரூப்புக்கு எதிராக இந்திய ராணுவத்தை அனுப்பி நடவடிக்கை மேற்கொண்டவர் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். சரிங்களா? அந்த நடவடிக்கை இதன் மூலமாக, ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் மூலமாக ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது 1984ல. அதனை தொடர்ந்து சரியா அக்டோபர் 31, 1984 அன்று இந்திரா காந்தி அவர்கள் சொந்த பாதுகாவலர்கள், அதாவது சீக்கியர்களால் கொல்லப்பட்டாங்க. இனிமே இதே மாதிரி முக்கிய அரசியல் தலைவர்கள், சில பிரதமர்கள், குடியரசுத் தலைவர்கள் யாருமே இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பாதுகாப்பதற்காக தான் எந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது? நேஷனல் செக்யூரிட்டி கார்டு அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இந்த வருஷம் 1986ஆம் ஆண்டு உருவாக்கி இருக்கிறாங்க, மறக்கக்கூடாது. 86ல என்ன அமைப்பு? 86 1986 மறக்கக்கூடாது. எக்ஸாம் டைம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. 1986 என்ன வரணும்? இந்தியாவோட இரண்டாவது தேசிய கல்வி கொள்கை 1986. ஃபர்ஸ்ட் 68, செகண்ட் 86, தேர்ட் 2020 மறக்கக்கூடாது. அதே 1986ஆம் ஆண்டு தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், சரியா, 1986. அடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், அதுவும் 1986 மறக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே. இந்த என்எஸ்ஜி அமைப்பின் தற்போது தலைவராக இருப்பவர் பி ஸ்ரீனிவாசன் அவர்கள், மறக்கக்கூடாது. சரியா? அடுத்து 49வது பாருங்க, சிஆர்பிஎஃப். சிஆர்பிஎஃப் அப்படின்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த அமைப்பு முதலில் உருவாக்கப்பட்ட வருஷம் 1939, அதாவது இரண்டாம் உலக போர் தொடங்கிய டைம்ல இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது பிரிட்டிஷ்காரங்களால. சரியா? ஒரு ரிசர்வா ஒரு போலீஸ் போர்ஸ் இருக்கட்டும், இந்தியாவுக்குள்ள உள்நாட்டு கலவரமோ இல்ல தேவைப்பட்ட உலக போர்ல சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது உருவாக்கப்பட்டது. ஸ்டார்டிங்ல அதுக்கு என்ன பேருனா இந்த கிரவுண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் போலீஸ் போர்ஸ் சொல்லுவாங்க. அதனைத் தொடர்ந்து 1949ஆம் ஆண்டு, சரியா, 49ஆம் ஆண்டு தான் இந்த சிஆர்பிஎஃப் அமைப்பின் அந்த பெயர் சூட்டப்பட்டது. தற்போதைய பெயர் சிஆர்பிஎஃப், அந்த பெயர் சூட்டப்பட்ட வருஷம் 1949. சரியா? மறக்க கூடாது, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஓகே, அடுத்து போலாமா? 1949 என்ன வரணுமா? ஆர்பிஐ தேசியமயமாக்கப்பட்டது ஜனவரி 1, 1949. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 மறக்க கூடாது. சரியா? ஓகே, அடுத்து இந்த சிஆர்பிஎஃப் அமைப்பின் தற்போது தலைவராக இருப்பவர் ஜிபி சிங் அவர்கள், மறக்காதீங்க. சரியா? அடுத்து 50 பாருங்க, ஐடிபிபி. ஐடிபிபினா பாருங்கம்மா, இந்தோ திபெத் பார்டர் போலீஸ். சரியா? இந்தோ திபெத் எல்லை காவல் படை உருவாக்கப்பட்ட வருஷம் 1962. இதனுடைய தற்போதைய டைரக்டர் ஜெனரலாக இருப்பவர் ராகுல் ராஸ்கோட்ரா அவர்கள். சரிங்களா? சரி, இந்த அமைப்புக்கும் உருவாக்கப்பட்டதுக்கு ஒரு சின்ன ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 1962ஆம் ஆண்டு உருவாக்கி இருக்கிறாங்க இந்த அமைப்பை. 62ஆம் ஆண்டு யாருக்கும் இடையே போர் ஏற்பட்டது? இந்தியா மற்றும் சைனா இடையே போர் ஏற்பட்டது. சரியா? இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் இருக்க முக்கியமான ஒரு பகுதி திபெத். அந்த திபெத் பகுதியை பாதுகாப்பதற்காக தான் இந்தோ திபெத் பார்டர் போலீஸ் போர்ஸ் உருவாக்கப்பட்டது. இதன் பிறகு இந்தியா சீனா போருக்கு பிறகு அப்படின்னு நினைச்சுக்கோங்க, மறக்காது. சரியாமா? அடுத்து முக்கியமான அமைப்பு பாருங்க, என்டிஆர்எஃப் அமைப்பு. சரியா? என்டிஆர்எஃப் 2006ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இது தற்போதைய தலைவர் பியூஷ் கோயல், PIYUSK. சரியா? பியூஷ் ஆனந்த் அவர்கள். ஓகே, பியூஷ் ஆனந்த் அவர்கள். இந்த என்டிஆர்எஃப் அமைப்போட விரிவாக்கம் நேஷனல், சரியா, நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸ் சொல்லுவாங்க. சரியா? அதாவது இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது 2006ஆம் ஆண்டு. இதுக்கு என்ன பின்னணின்னு சொல்லி பார்த்தோமா? எல்லா அமைப்புகளுக்கும் ஒரு காரணம் இருக்குமா, அதுக்காக சொல்றேன். 2004ஆம் ஆண்டு என்ன ஏற்பட்டதுமா? டிசம்பர் 26, 2004 அன்று இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவு கடலுக்கு அடியில என்ன பூகம்பம் ஏற்பட்டு சுனாமி ஏற்பட்டதுல, அந்த சுனாமி என்பது இந்தியாவில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர், ஒரு பேரிடர். இந்த மாதிரி ஒரு பேரிடர் வரும்போது மக்களை பாதுகாப்பதற்கு ஒரு சிறப்பு அமைப்பு படை இருக்க வேண்டும் அப்படி சொல்லிட்டு இது உருவாக்கப்பட்டது. என்டிஆர்எஃப் அமைப்பு உருவாக்கப்பட்டது. சில தேசிய பேரிடர் மீட்பு படை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. எந்த வருஷம் உருவாக்கணுமா? 2006ஆம் ஆண்டு. சுனாமி 2004, என்டிஆர்எஃப் சட்டம் 2005, என்டிஆர்எஃப் அமைப்பு முறைப்படி உருவாக்கப்பட்டது 2006ஆம் ஆண்டு. சரிங்களா? இதனுடைய தற்போதைய தலைவர் தான் பியூஷ் ஆனந்த் அவர்கள், மறக்க கூடாது. அடுத்து 52வது பாருங்க, ட்ராய். சரி, ட்ராய் அப்படின்னா அதனுடைய விரிவாக்கம் தெரிஞ்சுக்கோங்க. ட்ராய், சரியா, டெலிகாம் அல்லது டெலிகம்யூனிகேஷன். ஓகேவா? டெலிகம்யூனிகேஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்தியாவில் தொலைத்தொடர்புகள் தொடர்பான அந்த தலைமை அமைப்போட பேர் தான் இந்த ட்ராய்ன்னு சொல்லுவாங்க. சரியா?
ஏன்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய வந்து இந்த சோசியல் மீடியால நிறைய பெற்றுக்கலாம், அந்த டிவி சேனல் அதெல்லாம் இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற தலைமை அமைப்போட பேர் தான் இந்த ட்ராய் அமைப்பு. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் 1997ல உருவாக்கி இருக்கிறாங்க. இதன் தற்போது தலைவராக இருப்பவர் அனில்குமார் லக்கோத்தி அவர்கள். சரியா, அனில்குமார், அஜய்குமார் நிறைய வருது, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, கவனமா இருங்க. சரியாமா. அடுத்து 53வது பதவி பாருங்க, IRDAI. சரி, IRDAI இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. மேல பார்த்தது டெலிகம்யூனிகேஷன், இங்க பாக்குறது இன்சூரன்ஸ். சரியா, இந்தியாவுல காப்பீடுகள் தொடர்பான தலைமை கண்காணிக்கும் அமைப்பின் பெயர் தான் இந்த IRDAI அமைப்பு. உருவாக்கப்பட்ட வருஷம் 1999, மறக்காதீங்க. சரிங்களா. இதன் தற்போதைய தலைவராக இருப்பவர் அஜய் சேத். பாருங்க, அஜய்குமார், சரிங்களா, அஜய் சேத், அனில்குமார் நிறைய வருது, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, கவனமா இருக்குமா, திருப்பி கொஞ்சம் பாருங்க. ஓகேவா. சரி, IRDAI அமைப்பு தலைமையிடம் எங்கே செயல்பட்டு வருகிறது அப்படின்னு ஹைதராபாத். இது ஏன் வந்து இதுல மென்ஷன் பண்ணிருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய தலைமையிடம் எங்கதான் இருக்கும், டெல்லியில இருக்கும். இதை கொஞ்சம் பாத்துக்குமா, டெல்லியில இருந்து இடமாற்றம் செய்யப்பட்டது IRDAI அமைப்பின் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குது, இப்போ ஹைதராபாத்ல இருக்கு, கவனமா இருங்க. சரிங்களா. ஓகே, இந்த அமைப்பு வந்து ஸ்டார்டிங்ல உருவாக்கப்பட்டது எப்படின்னு பாத்தீங்கன்னா 53ஆம் ஆண்டு உருவாக்குனாங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. சரியாமா. ஓகே, அடுத்து சாரி, இந்த பாயிண்ட் வந்துட்டு இதுல வரக்கூடாது, யூஜிசில வரணுமா, இந்த பாயிண்ட் இங்க வர வேண்டியது. ஓகே ஓகே, பாருங்க, யூஜிசி பல்கலைக்கழக மானிய குழு. அடுத்து பாருங்க, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். உருவாக்கப்பட்ட வருஷம் அப்படின்னு கேட்டா நம்ம என்னைக்கு சொல்லணுமா, உருவாக்கப்பட்ட வருஷம் பல்கலைக்கழக மானிய குழு 1953ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. யூஜிசி சட்டம் எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா 1956 சட்டத்தின்படி தான் இந்த யூஜிசி அமைப்பானது சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றப்பட்டது. இந்த யூஜிசி அமைப்பின் தற்போதைய தலைவராக இருப்பவர் யார் பார்த்தா வினித் ஜோஷி அவர்கள். பல்கலைக்கழக தேர்வுகள், சரியா, தேர்வுகள், காலேஜ் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற தலைமை அமைப்பின் பேர் தான் யூஜிசி, மறந்துடாதீங்க. சரியாமா. அடுத்து இந்த யூஜிசி வரும்போது 1956 ஞாபகம் சொல்லியிருப்பேன். 1956 அப்படின்னா யூஜிசி அமைப்பு சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றப்பட்டது. அடுத்து யூஜிசி ஞாபகம் வரணும். அடுத்து LIC உருவாக்கம் 1956. அடுத்து NLC, சரியா, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் கடலூர். அடுத்தவள ONGC, இந்த GCC முடியல 4 அமைப்புகளுமே எந்த வருஷம் ஞாபகம் வரணும், 1956. மறந்துடாதீங்க. யூஜிசி உருவாக்கம் 53, அது ஸ்டாட்யூட்டரி பாடியா மாத்தினது 1956. ஓகேவா. அடுத்ததாக 55வது பாயிண்ட் பாருங்க, CBDT. CBDT சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸேஷன், சரியா, மத்திய நேரடி வரிகள் வாரியம் சொல்லுவாங்க. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் 1964. இதோட தற்போதைய தலைவராக இருப்பவர் நிதின் குப்தா. ஓகேவா. அடுத்த முக்கியமான இன்னொரு பதவி பாருங்க, 56வது CISF. CISF சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், மத்திய தொழிலக பாதுகாப்பு படைன்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் 1969. இதனுடைய தற்போதைய தலைவராக இருப்பவர் ரஜ்விந்தர் சிங் அவர்கள். சரியா, இந்த வருஷம் உருவாக்கி இருக்காங்க 1969, மறக்க கூடாது. இஸ்ரோ அமைப்பு உருவாக்கப்பட்டது 1969. தமிழ்நாடுங்கிற பேரு முறைப்படி பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1969. இந்தியன் கரன்சி நோட்ல ஃபர்ஸ்ட் டைம் காந்திஜி, சரி, மகாத்மா காந்திஜியோட உருவப்படம் இடம்பெற்ற வருஷம் 1969. இப்படி நிறைய 69 இருக்குது. அந்த வரிசையில CISF உருவாக்கப்பட்ட வருஷமும் 1969, மறக்க கூடாது. சரியாமா. அடுத்து பாருங்க, 57வது பாயிண்ட், ஐகர். ஐகர் அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். சரியா, இந்தியாவில வேளாண்மை தொடர்பான தலைமை ஆராய்ச்சி அமைப்பின் பெயர் தான் ஐகர் சொல்லுவாங்க. இந்த ஐகர் அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் 1929. சரிங்களா. இந்த அமைப்பின் தற்போதைய தலைவராக இருப்ப பாருங்க மேங்கி லால் ஜட். ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. ஐகர் நிறைய எக்ஸாம்ல கேட்டுக்கிறாங்க, விட்டுறாதீங்க. சரியா. அடுத்து இன்னொரு முக்கியமான அமைப்பு பாருங்க, CSIR. இதுவும் நிறைய போட்டித் தேர்வுகள் கேட்டது. CSIR சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் சொல்லுவாங்க. இந்த CSIR அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் 1942. இதுல ஒரு முக்கியமான நோட் பண்ணி பாருங்க ஒரு பாயிண்ட். இந்த CSIR அமைப்பின் தலைவராக எப்பவுமே யார் இருப்பாங்கன்னு சொல்லி பாருங்க, பிரைம் மினிஸ்டர். சரியா, பிரசிடென்ட் ஆஃப் CSIR ஆல்வேஸ் யார், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அந்த வகையில தற்போது CSIR அமைப்பின் தலைவராக இருப்பவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்த அமைப்பின் டைரக்டர் ஜெனரலாக தற்போது இருப்பவர் யார் பார்த்தா கலைச்செல்வி அவர்கள். சரி, CSIR அமைப்பின் முதல் பெண் டைரக்டர் ஜெனரல் கலைச்செல்வி அவர்கள், மறக்க கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா. அடுத்து இன்னொரு முக்கியமான நோட்டு பாருங்க, இந்தியன் பாலிடிக் கலந்த ஒரு முக்கியமான நியமனம் தொடர்பான அமைப்பு இந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா. சரி, அந்த லோக்பால் அமைப்பு, லோக் ஆயுக்தா அமைப்பும் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அரசு ஊழியர்கள் மீதான அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் அமைப்புகள் தான் இந்த லோக்பால், லோக் ஆயுக்தா. இதுல மத்திய அரசு ஊழியர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னா லோக்பால் வரும். சரிங்களா. லோக் ஆயுக்தா அப்படின்னா மாநில அரசு ஊழியர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அமைப்பு. சரிங்களா. இந்த லோக்பால், லோக் ஆயுக்தா தொடர்பான சட்டம் கொண்டு வரப்பட்ட வருஷம் 2013ஆம் ஆண்டு. ஓகேவா.
இந்த லோக்பால் லோகாயுக்தா சட்டத்திற்கு இந்த பிரசிடண்டோட அந்த அசன்ட் சரி அது வழங்கப்பட்டது ஜனவரி 1, 2014. அதனைத் தொடர்ந்து இந்த லோக்பால் லோகாயுக்தா சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் கேம் இன்டு எஃபெக்ட் ஃப்ரம் பாத்துங்க ஜனவரி 16, 2014. நம்ம டக்குனு 2013 தான் ஞாபகம் வரும். நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 16, 2014 மறக்க கூடாது சரிங்களா. அதனைத் தொடர்ந்து தலைவர்கள் உறுப்பினர்கள் எல்லாமே சரியா உருவாக்கிய பிறகு முதல் லோக்பால் அமைப்பு சரியா ஃபர்ஸ்ட் லோக்பால் உருவாக்கப்பட்ட நாள் பாத்துங்க மார்ச் 19, 2019 சரி மார்ச் 19, 2019. அப்போ லோக்பால் லோகாயுக்தா சட்டம் 2013 சரியா. எல்லா அந்த ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சு இந்த லோக்பால் லோகாயுக்தா சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 16, 2014 2014. அதனைத் தொடர்ந்து தலைவர்கள் உறுப்பினர்கள் எல்லாமே செலக்ட் பண்ண பிறகு முதல் லோக்பால் அமைப்பு உருவாக்கப்பட்டது 2019 மார்ச் 19. முதல் தலைவராக இருந்தவர் யாருமா பிசி கோஸ் சரியா பினாக்கி சந்திர கோஸ் சொல்லுவாங்க. இதுதான் முதல் தலைவர். இந்த அமைப்பின் தற்போதைய தலைவராக இருப்பவர் அதாவது இரண்டாவது முழு நேர தலைவராக இருப்பவர் ஏஎம் கான்வில்கர் மறக்காதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா. இது வந்து லோக்பால் அமைப்பு இருக்கு. அதே மாதிரி லோக் ஆயுக்தா சரியா. இந்த லோக்பால் அந்த வார்த்தை எல்லாம் யாருமா முதன்முறையா பயன்படுத்தினது எல்.எம். சிங்வி. அதே மறந்துடக்கூடாமா எல்.எம். சிங்வி அவர்கள் தான் இந்த லோக்பால் அப்படிங்கிற வார்த்தையை முதலில் அறிமுகப்படுத்தினாங்க. எந்த வருஷம் 1963 மறக்காதீங்க சரியா. ஓகே இங்க பாருங்க மாநிலங்களில் இந்த லோகாயுக்தா நிறைய மாநிலங்கள் அறிமுகப்படுத்தினாங்க. அதுல தமிழ்நாட்டில் இந்த லோகாயுக்தா அறிமுகப்படுத்தப்பட்ட வருஷம் சரி தமிழ்நாட்டுல எந்த வருஷம் 2018ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழ்நாடு லோகாயுக்தா அமைப்பின் தற்போதைய தலைவராக இருப்பவர் ராஜமாணிக்கம் அவர்கள் மறக்காதீங்க சரிங்களா. அப்ப லோக்பால் அமைப்பின் தற்போதைய தலைவர் ஏஎம் கான்வில்கர், தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவின் தலைவர் தற்போது ராஜமாணிக்கம் மறக்க கூடாது சரியாமா. அடுத்து 61 ஐபி நம்ம சொன்னோம்ல ரா அமைப்பு வெளிநாடுகள்ல இருந்து சதிகளை முறியடிப்பது ராவோட வேலை. ஐபியோட வேலை இந்தியாவுக்குள்ள அந்த அமைப்பு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கொஞ்சம் பாத்துக்கோமா. ஐபி அமைப்பு உருவாக்கப்பட்டது இன்டெலிஜென்ட் பியூரோ 1887. அதனைத் தொடர்ந்து என்னோட தலைவராக தற்போது இருப்பவர் தபன் தேக்கா அவர்கள் சரிங்களா. அடுத்த கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு பாருங்க பிஎஸ்எஃப் சரியா. பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லை காவல் படைன்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் 1965 சரிங்களா. நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்திருந்தோம் ஐடிபிபி பார்த்தோமா எந்த வருஷம் 1962ஆம் ஆண்டு. 62ல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் இருக்க திபெத் பகுதியை பாதுகாப்பதற்கு தான் இந்த திபெத் பாதுகாப்பு படை ஐடிபி பார்த்தோம். அதே மாதிரி 65ஆம் ஆண்டு யாருக்கும் போர் ஏற்பட்டது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் போர் ஏற்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் போரை தொடர்ந்து திபெத் மட்டும் இல்ல மொத்த எல்லைகளையும் பாதுகாக்க வேண்டும். அதற்காக தான் எல்லை காவல் படை உருவாக்கப்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்ற 65ஆம் ஆண்டுக்கு பிறகு சரிங்களா. இந்த பிஎஸ் அமைப்பின் தற்போது தலைவராக இருப்பவர் டி.எஸ். சௌத்ரி அவர்கள். இதுதாமா இந்த போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான மொத்த நியமனங்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சகங்கள் எல்லா முக்கியமான தலைவர்கள் பிரதமர்கள் குடியரசுத் தலைவர் ஆர்பிஐ நிதி ஆயோக் பினான்ஸ் கமிஷன் எல்லாமே என்னால முடிஞ்ச அளவுக்கு சிறப்பா தொகுத்து கொடுத்திருக்கோம். இந்த வீடியோ இது வந்து 3வது பகுதி வீடியோ. இத பார்த்தவங்க இதுக்கு முன்னாடி போட்ட ஃபர்ஸ்ட் சரி பகுதி 1 பகுதி 2 எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இந்த போட்டித் தேர்வோட அடித்தளம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நியமனங்கள் சொல்லலாம். அதனால பார்க்காதவங்க 3 பகுதியில் சிறப்பா கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும் நல்லா பாருங்க. கண்டிப்பாக நிறைய போட்டித் தேர்வுகளுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி வணக்கம்.